ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு வழங்கிய புனித மாதங்கள் 4. அதில் ரஜபு 1, துல்கைதா 1, துல்ஹஜ், இனி வர இருக்கக்கூடிய துல்ஹஜ், இன்று பிறந்தால் துல்ஹஜ், அடுத்து வரக்கூடிய முஹர்ரம். சில மனிதர்களுடைய வரம்புக்கு கட்டுப்பட்டு வரம்பு மீறாமல் நடக்கணும் என்பதற்காகவே சில சருத்துகளையும் சில சட்டங்களையும் அல்லாஹ் நமக்கு விதியாக்கலாம். அதுதான் இந்த மாசமும் ஒன்று. ஒரு போர் செய்யாம ஒரு அமைதியாக நிலவணும் என்பதற்காக வரலாற்று ரீதியாக அதை எல்லாம் என்ன செஞ்சிருக்கான், நமக்கு புனிதமாக்கி இருக்கிறோம். புனித மாசம், அந்த மாசத்துல இன்னும் சொல்ல பிறந்த மாசங்கள்ல தான் இஸ்லாம் அதிகமா பரவிச்சு நவீன காலத்துல. அப்ப இந்த மாசத்துல நமக்கு 50 கடமையில ஹஜ்ஜி ஒரு கடமை, ஏதாவது நம்ம அறிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனால் அந்த ஹஜ்ஜிக்கு அழைப்பு விடுத்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை நாம் அதிகமாக நினைவு கூற கடமைப்பட்டு உள்ளோம். தூதர்மார்களிலேயே ஒவ்வொரு தூதரும் ஒவ்வொரு அற்புதத்துல வருவாங்க. அதுல இப்ராஹிம் நபிக்கும் ஒரு அற்புதம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அல்லாஹ் எந்த அளவுக்கு இப்ராஹிம் நபிக்கு சோதனையை வைத்தான், அந்த சமயங்களில் இப்ராஹிம் நபி எப்படி தளராமல் அசராமல் வளைந்து கொடுக்காமல் எப்படி நிமிர்ந்து நின்றார்கள், கூடி குறுகாமல் சத்தியத்தை எப்படி தெம்பாக தெளிவாக சொன்னார்கள் என்பதை நமக்கு ஒரு முன்மாதிரி அதில் இருக்கிறது. உதாரணத்துக்கு அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்கிறான். யாருக்கு சொல்கிறான்? நபிகள் நாயகத்தை. நமக்கும் நமக்கு அதுல என்ன இருக்கு? கடமை இருக்கு. இத்தகையோ மில்லத்த இப்ராஹிம ஹனீஃபா, முகமதே நீங்கள் பின்பற்றுங்கள் இப்ராஹிம் நபியுடைய வழியை பின்பற்றுங்கள். அது ஹனீஃப். ஹனீஃப் என்றால் அதுக்கு நேரடி அர்த்தம் என்றால் சுத்தமானது. ஹனீஃபன் முஸ்லிமன், அதாவது இணை வைப்பிலிருந்து எதிர்ப்பதம் சுத்தத்துக்கு நிறைய இருக்குது, நிறைய சொற்கள்லாம் இருக்குது. அதுலேயும் பியூரான சுத்தமானது என்ன, அந்த ஹனீஃப்ங்கிற சொல். அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை யார் பின்பற்றுறாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். அதனாலதான் அல்லாஹ் நண்பன் அளவுக்கு அவங்க என்ன செஞ்சுட்டான், சத்தி வச்சிருக்கான். ஒவ்வொரு தூதரும் ஒன்று கொடுத்துருக்கான். அதுல இவங்க தான் முன்மாதிரி. அந்த இடையில இருந்து அந்த வரலாற்று பல வரலாறு என்ன செய்யறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொந்தக்காரர்களாக இருக்கிறாங்க. அதனால அவங்க வழி எழுதுறான், இந்த வழியை நீயும் கடைபிடி என்று அந்த சட்டத்தை நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் சொல்கிறான். அதுபோக
எப்படிப்பட்ட இன்னொரு சட்டத்தை அல்லாஹ் சொல்கிறான் என்றால், இப்ராஹிம் நபி வாழ்வில் சந்தித்த ஒவ்வொன்றையும் நமக்கு அதை பிறப்பித்து காட்டுகிறான். இது தலா இப்ராஹிமை நாம் சோதித்தோம். ரப்புஹு பி கலிமாத்தி ஃபஅதமஹுன்ன, நாம் பல சோதனைகள் மூலமா சோதித்தோம். ஒன்று ரெண்டு இல்ல, அதுல புறக்கி எடுத்து கொஞ்சமா அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டணும். பல சோதனைகள் அனைத்திலும் இப்ராஹிம் நபி என்ன செய்தார்? தேர்ச்சி பெற்றார். ஃபஅதமஹுன்ன, அதை முழுமைப்படுத்தினார். அனைத்திலையும் பாஸ். என்ன சோதனை வச்சாலும் சரி, அனைத்தையும் அடிச்சு காலி பண்ணக்கூடிய ஒரு இறை தூதராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அதனால எந்த மாதிரி அந்தஸ்தை அவங்களுக்கு கொடுக்கிறாங்க? கால இன்னி ஜஅயிலுக லின்னாசி இமாமா, மனித குலத்துக்கெல்லாம் இமாம், தலைவர் நீங்க தான் என்ற ஒரு அந்தஸ்தை நான் அவர் கொடுக்கிறேன். சும்மா ஒன்றும் கொடுக்கல, சும்மா வாங்க அந்த தலைவர் பதவி வச்சுக்கிறதுக்கு கொடுக்கல. இன்னைக்கு காலத்துக்கும் இந்த கடமைகளையும் இப்ராஹிம் நபியுடைய வழிமுறைகளையும் நிறைய நம்ம கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒன்று ரெண்டு இல்ல, எக்கச்சக்கமா. அப்படிப்பட்ட பதவி அவங்க இன்னைக்கு இந்த நற்பெயரை கிடைத்திருக்கிறது என்றால் சும்மா அப்படி கொடுக்கல. சோதனை, அனைத்தையும் சோதனையில என்ன செய்றாங்க? தேர்ச்சி பெற்றாங்க. அதனாலதான் கீழே உள்ள வசனத்துல என்ன சொல்றான்? கால எண்ணி ஜாயிலுகளின் நாஸ், அதனால மனித இனத்துக்கு உங்களை தலைவராகிட்டேன். கால எண்ணி துர்ரியத்தி, நபிமார்களை பொறுத்த வரைக்கும் என்றைக்கும் தனக்கு ஒன்று கிடைத்தவன சும்மா இருக்க மாட்டாங்க. டக்குன்னு தன்னுடைய வாரிசுக்கு, தன்னுடைய தலைமுறைக்கு, உம்மத்துக்கு கேட்டுவாங்க. ஏன்னா பெரிய மனசுள்ளவங்களா இருப்பாங்களா, தனக்கு கிடைத்தவன அப்படி மறந்து நிற்க மாட்டாங்க. உடனே இப்ராஹிம் நபி என்ன கேட்கிறாங்கன்னா, கால மின் துர்ரியத்தி, என்னுடைய வாரிசுகளுக்கும் அப்படி நேர்வழி எல்லாம் கொடுத்துருங்க அப்படின்னு அல்லாஹ் என்ன சொல்றான்? கால லா யுனாதிலு அஹ்தல் ஆலிமீன், அநியாயக்காரர்களா இருந்தா கொடுக்க மாட்டேன். வாரிசுகள் மனிதர்களுக்கு அந்த நல்ல தன்மைகள்லாம் இருந்தா என்ன செய்வேன்? கொடுப்பேன். அந்த இடத்துல அதை ஒரு கிராஸ் பண்ணி அல்லாஹ் ஒரு வாசகத்தை சொல்றான். பாரிமீன், அநியாயக்காரர்களுக்கு நான் வந்து கொடுக்க மாட்டேன். நல்ல மக்களா இருந்தா உம்மத்துல பல கூட்டங்கள் வரும். அவங்களுடைய உம்மத்து தானே எல்லாமே, மக்களுக்கு காப்பீர்கள் எல்லாருமே, எல்லாத்துக்கும் நேர்வழி கிடைச்சிச்சு. அதனால இதெல்லாம் என்ன செய்யறான்? கிராஸ் பண்ணி இதுக்கு ஒரு பதிலையும் அல்லாஹ் சொல்லியிருக்கோம். அடுத்து போக இப்ராஹிம் நபியை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சிருக்கிறோம். இருந்தாலும் நம்ம பூஸ்ட் என்ன செய்யணும்? ஏற்றிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி வஹபலி, அல்லாஹ்வே இப்ராஹிம் நபி புகழ்றாங்க. எல்லா புகழும் இறைவனுக்கு. எதுக்கு தெரியுமா? அலல் கிபரி இஸ்மாயில வ இஸ்ஹாக, வயசான காலத்தில் எனக்கு இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் தந்தானே வாரிசாக. அதனால் எல்லா புகழும் இறைவனுக்கு போற்றி புகழுகிறாங்க. நாமெல்லாம் ஒரு 40 வயசு 50 வயசு ஆகிட்டுனா பிள்ளையே கிடைக்காதுன்னு சொல்லி முடிவு எடுத்துருவோம். நம்பிக்கைலாம் வைக்கவே முடியாது. எதுக்கு ஜக்கரியா நபி இப்ராஹிம் நபியோடைய இந்த பிள்ளை வாரிசுலாம் எதுக்கு சொல்லி காட்டினா? நம்பிக்கை வை, ட்ரீட்மெண்ட் பண்ணு, நம்பிக்கை உறுதியா வை. உறுதி இருக்கணும், அணிப்பு இருக்கணும், தூய்மை இருக்கணும். கிடைக்காது அல்ல, அப்படிலாம் வைக்கக்கூடாது. உறுதியான நிலைப்பாடு இருக்கணும் என்பதால் இதையும் எழுதுறாங்க, சொல்லி காட்டுறான். இன்ன ரப்பி லஸமீஉ துஆ, அல்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. என் பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்பவன், ஏத்துக்குவான். நான் நம்ம கிட்ட ஏத்துக்குவோம். அந்த உறுதி இருக்கணும். ஏன்னா அல்லாஹ் நம்பிக்கை கொண்டு வந்த வார்த்தை எழுத சொல்றோம். அதனால இந்த தூதர்மார்களுடைய வரலாறை ஒரு முன்மாதிரியாக நமக்கு சுட்டி காட்டுகிறான் என்றால் அது தூதர்மார்கள் சென்ற காலம், அவங்க போயிட்டாங்க. அதை சுட்டி காட்டுறது நமக்கு தான். நீங்க ஏத்திக்கிறீங்க, இதே மாதிரி ஒரு சபதத்தை வர வச்சுக்கிறீங்க, இதே மாதிரி உங்களுடைய வாழ்வை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள், உறுதியான இதா இருக்கணும், நடிக்க கூடாது என்பதெல்லாம் அதில் அடங்கி இருக்கிறது. அதுபோக ரப்பி அலி முகீமு ஸலாத்த, உடனே கேட்கிறாங்க என்னுடைய பிள்ளைகளுடைய வாரிசு வந்து அடுத்த துவா பாருங்க, இப்படி கேட்கணும். எப்படி கேட்கிறாங்க? முகீமு ஸலாத்த, உன்னை வணங்கக்கூடிய, உன்னை தொழுகக்கூடிய நன்மக்களை ஆக்கி விடு. அடுத்த கணவன் என்ன செய்யறாங்க? இபாதத்தை கேட்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நன்மக்களாக ஆக்கி விடு. ரப்பனா வ தகப்பல் துவா, என்னுடைய துவாவை நீ ஏற்றுக்கொள் இறைவா. நல்ல சாலியான ஆளா ஆக்கி விடு. இன்ஜினியர், கலெக்டர் அப்படிலாம் இல்ல, முதல்ல உனக்கு ஒரு நல்ல அடியான ஆக்கி கேட்டு என்ற ஒரு துவாவை இப்ராஹிம் நபி நமக்கு என்ன செய்றாங்க? அவர்கள் மூலியமாக அல்லாஹ் நமக்கு என்ன செய்றான்? கற்றுத் தருகிறான். இப்படிப்பட்ட ஒரு துவாவை கேட்கணும். நான் கலெக்டர் ஆக போறேன், என் பிள்ளை, நான் என் பிள்ளை அவனாக போறேன், இவனாக போறேன், இன்ஜினியர் ஆக போறேன், ஆக்கு. அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு செயல் ஆக்கு. இபாதத்தான ஒரு பிள்ளைக்காக துவா செய்ய இப்படிப்பட்ட ஒரு துவாவை நீ வந்து மேற்கோள் காட்டு. அப்படிப்பட்ட ஒரு செயலை செய்யணும் என்று நமக்கு சுட்டி காட்டப்படுகிறது. அடுத்த ஒரு செயலை பாருங்க. ரப்பனா இன்னி அஸ்கன்து மின்னி துர்ரியதி, என்னுடைய வாரிசை நான் விடுகிறேன். எங்க விடுகிறேன்? பிவாலின் கைரதி திர்ஆன் இந்த பைத்துல் ஹர்ரம், அதாவது பயிர் பச்சைகள், விவசாயங்கள் எதுவும் முளைக்காத இடத்தில் என் பிள்ளைகளை நான் விடுகிறேன்
விட்டு போட்டு என்ன சொல்றாங்க, அல்ல அந்த கணவரை சொன்னது அங்க வந்து விடுறாங்க. அந்த இடத்துல வந்து புற நிர்மாணம் செய்யணும்ல, அதற்காக இந்த வரலாறுலாம் நம்ம அனைவரும் தெரிந்து வைத்த ஒன்று. ஆனால் விட்டு போட்டு அடுத்து என்ன கேட்கிறாங்கன்னா, ரப்பனா யுகீமு ஸலாத், நான் பிள்ளையும் விட்டுட்டேன், என்ன தெரியுமா, ஒன்ன வணங்கக்கூடியவர்களாக ஆக்கி அனுப்பி மறுபடியும் வணக்கத்தை சொல்றாங்க. அங்க நிறைய பொருள் தான் தேவை, ரிஸ்க் தான் தேவை. அது ரெண்டாவது கேட்கிறாங்க, யுகீமு ஸலாத், நீ வெளியே போட்டேன்னா உறுதியாக சொல்கிறது, தொழுகையை உன்னுடைய வணக்கத்தை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்கு. மனித இனத்தை இந்த பக்கத்தை நோக்கி திருப்பு. அவங்க உள்ளத்தை திருப்பி வையை திரும்பிட்டாங்கடா. இப்போ நம்ம ஒரு கொள்கையை சொல்றோம், கொள்கையை சொன்னால் மட்டும் போதாது, அதுல உறுதி இருக்கணும், ஒரு தூய்மை இருக்கணும், அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை கேட்கணும். ஏன் தரமா ஒருத்தருடைய பேச்சினாலே வரும், அல்லாஹ்வே உன்னுடைய கொள்கையை சொல்கிறேன், அதை நோக்கி நீ திருப்பு. படபட கூட்டம் வந்துடும். ஒரு சாதாரண ஒரு கிளாஸ் ஆரம்பிப்போம், ஒரு அடிப்படை குர்ஆன் கிளாஸ், 4 பேர் வருவாங்க, திரும்பி பார்த்து 100 பேர் வந்துருவாங்க. தூய்மையாக இக்லாஸ் பண்ணி அறவுற தூய்மையா இருக்கிறவனுக்கு கூட்டம் வரும். அல்லாஹ்வின் பாதையில் அப்படி வந்துடும். பார்த்தா 4 பேர் இருக்கிற மாதிரி இருப்பான், அடிச்சு வருவாங்க. அல்லாஹ் எல்லா அசத்தியத்தையும் தூக்கி குப்பையில போட்டுருவான். பார்க்கறதுக்கு அசத்திய மெஜாரிட்டி மாதிரி தெரியும், அது மாய் தண்ணி காணல் நீர் மாதிரி அடிச்சு தூளாக்கி சத்தியம் வந்து முன்னாடி நின்றுடும். ஆனா நமக்கு அப்படி தெரியும். அதனால இதை கவனித்து நம்ம மனித இனத்துடைய உள்ளத்தை திரும்பி காட்டுறாங்களா. பாலைவனத்தை நோக்கி மக்கள் போறாங்க, லட்சக்கணக்கான மக்கள். பாலைவனத்தை அல்லாஹ் சோலைவனமாக்குறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. அல்லாஹ் நாடு பாலைவனத்திலேயும் தண்ணீரை வரவேற்பேன், கூட்டத்தை வரவேற்பேன், வர வச்சு காட்டியிருக்காங்களா. ஒண்ணுமே கிடையாது. சுத்தி பார்த்தா மழை கூட்டங்கள், கரத்தை தவிர்த்துட்டு பார்த்தா கூட்டம் கூடுது குறையவே செய்யாது. அந்த மக்கள் அந்த அரபு அணியிற வரைக்கும் இறுதி நாள் சில அணிவர்கள் அது வரைக்கும் கூட்டம் குறையாது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு துவாவை ஏற்றுக்கொண்டாங்க. அதையும் பார்க்கிறோம். தஹ்வா இலைஹிம் வர்சுகு மினஸ் ஸமராத்தில் அல்லஹும் யஷ்குரூன். பிற்பாடு கேட்கிறாங்க, இந்த கனி வர்க்கங்களையும் இங்க வந்து சேரியா அல்லாஹ் கேட்ட துவால அல்லாஹ் கபூல் செய்றான். யஷ்குரூன், உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கியருளி. நன்றி செலுத்தணும்ல, எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் நன்றி கேட்டவன் அவர் அழகா ஆயிடுவான். எல்லாம் கிடைச்சிட்டு கேட்டதுக்குள்ள வந்தாச்சு, ரூபா வந்துட்டு, வீடு கட்டியாச்சு, அவ்வளவுதான், எல்லாத்தையும் பார்த்துட்டு அவன் மறந்துடுவான்ல. தப்புன்னு நன்றி கேட்டா அவர் முக்கியமான செயல காரியம் ஆகிற வரைக்கும் அவன் மறந்துடுவான். அதனால என்ன என்றும் நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்கணும் என்பதை கேட்கிறாங்க. இப்ராஹிம் வரலாறு அப்படி சொல்லிக்கொண்டே போலாம். அடுத்து வருது பாருங்க, ரப்பி ஹப்லி ஹுக்மன் வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். இறைவா, என்னை எனக்கு அதிகாரத்தை கொடு, என்னை நல்லோர்களுடன் சேரு, வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், நல்ல மக்களோட என்ன சேரு. இப்படி எல்லாம் துவா கேட்கணும். துவா கேட்கறதுக்கு எப்படி எல்லாம் கற்றுக் கொடுக்கப்படுது. என்ன வந்து ஒரு மக்களோட சேரல, நல்ல மக்களோட சேரணும். நீ பாட்டு தீயவன்ட்ட சேர்ந்தா விஷத்தை போட்டு போயிருவான, விஷம் ஏறிட்டு வேலை செய்யணும், வேற மாதிரி கொள்கையை விட்டு வெளியே போயிருவீங்க. அப்ப துவாவும் கேட்கணும். துவா எப்படி வைக்கணும், ஒரு இடத்துல அல்ல வந்து தங்க வைக்கிறான். எப்படிப்பட்ட முன்சிரின் சைர முன்சிரின், நீ தங்க வைப்பவரில் சிறந்தவன், சிறந்த இடத்தில் என்னை தங்க வை. துவாவை இப்படி கேட்கணும். வியாபாரத்தில் லாபத்தை தான் பண்ணி கேட்கக்கூடாது, வியாபாரத்தை வந்து திருச்சி வரக்கத்தாக்கி கொடு. அதிகமான லாபத்தை கொடுத்து அதிக செலவையும் கொடுக்க கூடாதுல. அப்ப அல்லாஹ்வின் பரக்கத்து கயிறும் முக்கியம். வஜ்அலி லிசானி வசிரிகின் ஃபில் ஆகிரீன், பின்வரும் மக்களுக்கு நற்பெயரை ஏற்படுத்தி துவா பண்ணுங்க. நான் பின்வரும் மக்களுக்கு என் பெயரை நிலைக்க செய்யி. அவ்வளவு கஷ்டப்பட்டு சோதனைகளை கேட்டது இப்ராஹிம் எப்படி துவா கேட்கிறாங்க, என் பெயரை நிலைக்க செய்யி, பின்வரும் மக்களுக்கு நான் சத்தியத்தை சொல்லிட்டு போயிருக்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்றான், அதை ஏற்றுக்கிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் இப்ராஹிம் நபியோடைய பேர் பயங்கரமா நிற்கிறது. மற்ற தூதர்களோட இன்னைக்கு அவங்க கொள்கையில செய்யறோம். அவங்க செய்த வணக்கம், அவங்களுக்கு தேவையான சில செயல்கள் செய்ததெல்லாம் இன்னைக்கு வணக்கமா செய்யறோம். சபா மர்வா ஆகட்டும், ஹஜ் ஆகட்டும், நம்ம விடக்கூடிய சுன்னத் ஆகட்டும், விருத்த சேதனம் ஆகட்டும், அஸ்ஸலாமு அலைக்கும் அதுவாகட்டும், அனைத்தும் அவங்க தான் சலாம். என் தந்தை மீது, தந்தையே நீ வழி தவறிவிட்டாய், காலு சலாம், உங்க பேர் சாந்தி விளவட்டும் சொல்லி இப்ராஹிம் நபி போறாங்க. அதுவும் அங்கேருந்து வந்த சட்டம் தான். இப்படி எண்ணற்ற சட்டங்கள். அப்புறம் போல்டா நின்று எதிர்த்து நிக்கிறது, காம்ப்ரமைஸ் பண்ணாம அந்த மாதிரி சட்டங்கள் அனைத்தும் அவங்கள்ட்ட வந்தது. வஜ்அலி மின் துர்ரியத்தி வ கனிமன் நயீம், இன்பமான சொர்க்க சூளைக்கு அவர்களை வாரிசாக்கணும், மறுபடியும் அவங்களுக்கு சொர்க்கம் இருக்கு என்றெல்லாம் வந்து கேட்கறாங்க. அதோட கேப்ல அதோட இப்ராஹிம் நபி பாருங்க, வகுப்பிரி அபிஹி இன்னும் காணல மின தாலிமீன், என் தந்தை கொஞ்சம் வழிகிட்ட இருக்காங்க, அவங்களையும் கொஞ்சம் வழித்தவறி இருக்கிறாங்க, மன்னிச்சிருங்க. அதாவது வழித்தவறி போயிட்டா அதெல்லாம் வடிக்க வேண்டாம். அதுல வந்து தந்தையும் கேட்கறாங்க பாருங்க. ஒரு நேர்வழி அல்லா நாடுனா கொடுத்துருவான்டா, கடைசி வரைக்கும் கிடைக்கல. எல்லாத்தையும் கேட்டே வராங்க, டக்குன்னு நினைச்சிருக்கிறாங்க. சரி தந்தையும் கேட்டுவோம், திரும்பி நல்லா நாடிட்டா
இதையும் கேட்கிறாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு அந்த விஷயத்துல ஒரு முன்மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டான். அவங்க கேட்டது இதை தவிர அனைத்தையும் முன்மாதிரி என்று ஒரு செய்தியும் அல்லாஹ் சொல்லி காரணம் தரக்கன அலைகுப்பில் ஆகிறேன். பின்வரும் அவர் புகழை நிலைக்க செய்தோம். புகழ் கியாமத் வரைக்கும் நிலைக்க செய்து விட்டோம். சலாமுன் அலா இப்ராஹிம், இப்ராஹிம் என்ற சலாம் அமைதி நிலவட்டும். கதாலிக நஜிஸில் முஹ்சினீன், இப்படிதான் நன்மை செய்வதற்கு நாங்கள் கூலி வழங்குவோம். இப்படிதான் வழங்குவேன். ஆனால் அள்ளி கொடுத்துருவேன். நன்மை செய்யறவங்களுக்கு கொஞ்சம்லாம் கொடுக்க மாட்டேன். உறுதியா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கல, அள்ளி கொடுத்து விடுவோம். இன்னும் இவாது மூமினீன், அவர் நம்பிக்கை கொண்ட அடியாராக இருந்தார். மூமினீன் நம்பிக்கை கொண்டு இதுதான் கிடையாது. நம்பிக்கையில் உறுதியா இருக்கணும், தளரக்கூடாது என்பதை கவனத்தில் வைத்துக்கணும். அதே மாதிரி அடுத்த ஒரு விஷயத்தை பாருங்க. நிறைய சட்டத்தை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். இந்த சிலைகள் விஷயம், ஒரு மண்ணை வந்து சிலைகளை வந்து வணங்குறாங்க, தந்தையும் வணங்குறாங்க. சிலையும் வணங்குனா அல்ல இணைகளையுமே சேர்த்து தான் சொல்லுவான், ரெண்டு தான் சரிங்களா. இந்த விஷயத்துல வரச்சுல வந்து முதல்ல வந்து அவங்க தந்தைக்கு வந்து ஒரு புத்திமதியை சொல்றாங்க. இது காலி அபிஹி கௌமிஹி, தந்தையும் அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க. தந்தையே மாஹாத சமாசிலுல்லதி அன்தும் லிஆகிஃபூன், நீங்கள் வழங்கும் இந்த சிலைகள் என்ன பலன் இருக்கு தந்தையிடம் கேட்கிறாங்க. கேட்டு போட்டு சும்மா கேட்கல, அந்த சமுதாயத்திடம் கேட்கிறாங்க. ஏக சமுதாயம், பயங்கரமான கூட்டம். காலு வஜதுனா ஆபா அனா லஹா ஆபிதூன், அவங்க சொன்ன கதை விஷயத்தை நல்லா கேட்குறீங்க. அன்றைக்கு இருந்து இன்னை வரைக்கும் அதே பதில் தான். இப்ராஹிம் காலத்தில் சொன்னது நாங்க என்ன தெரியுமா, ஆபா ஆனா முன்னோர்களை நாங்க அந்த தான் பார்த்தோம், அதை அப்படியே பின்தொடருவோம். அன்னையிலிருந்து இன்னைக்கு அதே பதில் தான். மூடர்கள் பதில் 11,000 7,000 வருஷம் இருக்கும். அப்படி நூல் பிடிச்ச மாதிரி வச்சிருக்கோம். நாங்க முன்னோர்கள் தான் இதெல்லாம் பார்த்தோம், நாங்க அதை தான் செய்வோம். காலதற்கு கொடுத்தும் ஆபாவுக்கும் தலாலின் முபீன், முன்னோர்கள் தெளிவான வழிகேட்டில் இருந்தாலும் நீங்க அப்படித்தான் செய்வீங்களா? முன்னோர்னா ரொம்ப கரெக்டா இருப்பானா? கரெக்டா இருந்தா எடுத்துக்கங்க. அவன் தெளிவான வழிகேட்டில் இருக்கான், அதை நீங்க கடைபிடிப்பீர்களா என்று அல்லாஹ் நமக்கு சுட்டி காட்டுகிறான். அந்த கூட்டத்தில் வந்து நேரடியா டிக்ளேர் பண்றாங்க. எப்படி டிக்ளேர் பண்றாங்க? இப்ராஹிமுக்கு அந்த சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மளும் தீமை நாட்டு நினைச்சலாம், தடுக்கலாம், வாயினால சொல்லலாம். நமக்கு பல சரத்துகள் இருக்கு. நபிகள் நாயகமாகிய உம்மத்துக்கு சில சரத்துக்கள் எல்லாம் உலகம் அழிகிற வரைக்கும் நம்ம வாழணும்ல. சில சட்டங்கள் நமக்கு கொஞ்சம் வேற விதமா கொடுக்கப்பட்டிருக்கு. வாயினாலையும் சொல்லலாம், உள்ளத்தால இருக்கலாம், கையினாலையும் சொல்லலாம். பல சாய விருப்பங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ராஹிம் வாழ்ந்த காலத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான், போய் எதிர் நேர எதிர்த்து நின்று. ஆனா அவங்களும் முன்மாதிரி அந்த ஜம்பு உடம்ப வலிமைன்னா நேரம் கூட நம்ம எதிர்த்து நிற்கிறோம். 10 பேர் வந்தாலும் எதிர்த்து அடிமை, எனக்கு சத்தியமும் தெரியும் வலிமையும் இருக்குன்னு எதிர்த்து நிற்கிறோம். அந்த மாதிரி நம்ம கம்மியாக தான் இருப்பாங்க. இப்ராஹிம் நேரடியா சொல்றாங்க, தல்லாஹி தல்லாஹி வல்லாஹு தல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமா அசாமக்கும், இந்த சிலையை நீங்க போனதுக்கு அப்புறம் உடைப்பேன். இருந்தா உடைக்க முடியாதுக்கா, எல்லாம் கூட்டமா நிற்பாங்க. நீங்க எல்லாம் போனதை சொல்லிட்டு செய்யறாங்க. தல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக இதை துண்டு துண்டாக உடைப்பேன். நேரடி வலையெல்லாம் கிடையாது, நேரடியாவே போடுவேன் சண்டை. என்ன நீ வணங்கிட்டு இருக்கிற? ஒண்ணுமே புரோஜனம் இல்லாம நீ வந்து ஒரு தர்கால போய் வணங்குற, அதை போய் செய்யற. நேரடியா தர்க்கலாம். ஒரு தர்கா முன்னாடி ஒரு கூட்டம் போடுறதுக்கு அப்படி பதற போல்டா பேசு. நீ பேசுவது சத்தியம், அவன் பேசுவது அசத்தியம். சத்தியத்தை நம்பியது தூக்கி வீசு, அது பல பேரை பதம் பார்க்கும். அஞ்சவே மாட்டோம், எதிர்த்து நிற்போம். வாயினால சொல்லுவோம், அடிச்சா தாங்குவோம், முடிஞ்சா எதிர்த்து அடிப்போம். ஏன்னா சொல்றது சத்தியம், நீ சொல்றது அசத்தியம். அசத்தியத்துல இருந்து நீங்க அடிக்க வரலையா, நாங்க அதை கேட்டு போடுமா? இப்ராஹிம் நபி இதுல முன்மாதிரி பாருங்க. அல்லாஹ் மீது சத்தியமாக திரும்ப சென்ற பின் இதையெல்லாம் உடைச்சி தூள் தூளாக ஆக்குவேன், எல்லாத்தையும் ஆக்குவேன் என்று சொல்றாங்க. ஃபஜஅலஹும் ஜுதாதுன் இல்லா கபீரலஹும் லஅல்லஹும் இலைஹி யர்ஜிஊன், அவர்கள் பெரிய சிலைகளிடம் திரும்ப வரும்போது அவற்றில் அதை தவிர எல்லாத்தையும் விட்டார். அதாவது கபீரகும் பெரிய சிலையை மட்டும் விட்டுட்டு எல்லாத்தையும் தூள் தூளா ஆகிட்டு இவங்க வந்த உடனே இவங்கள்ட்ட ஒரு விவரமா சில கேள்வியை கேட்கணும். இவங்கள்ட்ட அதுக்காக வேண்டிய பிளான் பண்ணி எடுத்துட்டாங்க, பெருசா விட்டுட்டாங்க. விட்டு மற்றதை எல்லாம் நொறுக்கி தூள் தூளா ஆக்கி போட்டாங்க. வந்த உடனே கேட்கறாங்க, இந்த மாதிரி செய்தது யாரு? பாலுவன் ஃபஅல ஹாதா பி ஆலிகத்தின், ஆலிகத்தன் அந்த சிலை கடவுள்கள். இன்னஹு லமினல் தாலிமீன், இந்த செய்தது யாரு? இந்த மோசக்கார நாசக்கார செய்தது யாரு அப்படின்னு சொன்னது. இப்படிதான் ஒரு ஆள் பேசிட்டு இருந்தாரு. காலுவான் அந்த ஃபஅல்த ஹாதா பி ஆலிகத்தின் யா இப்ராஹிம், இப்ராஹிம் ஒரு இளைஞர் ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு, அவர் தான் இதை செய்தாரு. பகிரங்கமா டிக்ளேர் பண்ணிட்டு தானே செய்யறாங்க.
அதனால அவங்க என்ன செய்யறாங்க, அவ இழுத்து வா அப்படின்னு கேட்டதும் இந்த மாதிரி செய்தி அப்படின்னு சொன்னதும் அறிவுபூர்வமா ஒரு லாஜிக்கா எடுத்து வைக்கிறாங்க. கால பல் கபீருகும் காலா, ஆமா என்ன கேட்கிற உங்க கடவுள் தான் இருக்கிறார்ல பெரியவர், அவர்கிட்ட நீங்க கேட்டுக்கலாம்ல. நீங்க திரும்ப அண்டான்னு இன்னைக்கு கேட்கக்கூடாது. அண்டாத நாங்க அரசுல இருக்கான்னு நாங்க கண்ணு முன்னாடி ஒன்றை செய்து வைச்சோ இல்ல இறந்த பணத்தை அடக்கம் என்ற பெயரில் உள்ள நுழைத்து வைத்தோ அவர்களிடம் சக்தி இருக்கு என்று சொல்லல. சொல்லாத ஆள்கிட்ட வந்து கேட்க கூடாது. சொல்றவன்ட்ட நாங்க கேட்போம். நீ தானே சொல்ற, நாங்க சொல்லவே இல்லையே. அல்ல மேல இருந்து பொத்துன்னு 1 கோடியே போடுவான், தங்கத்தை போடுவான், நான் சொல்லலையே. நீ தானே சொல்ற. அங்க மூச்சு கொடுத்து அவர்கிட்ட போனா புள்ள கிடைக்கும், அவர்கிட்ட போனா வெண்ணெய் கிடைக்கும், நீ தானே சொல்ற. நாங்க அல்லா தருவான், நாடினால் தருவான் அப்படிங்கிற சரத்தை தானே சொல்றோம். நீ செத்த பணத்தையும் கற்களையும் வச்சுட்டு சொல்ற. அப்ப அதோட உள்ள போனதும் இப்ராஹிம் நபி என்ன சொல்றாங்க, கபீருகும் ஹாதா ஃபஸ்அலு, அந்த பெரிய கடவுள் இருக்கார்ல அவர்கிட்ட கேளுங்க. இருக்கிறதுக்கு பெரிய கடவுள் அவர் தானே. நாகூர் பெரிய கடவுள் மாதிரி வச்சுக்கிறீங்க, அப்துல் காதர் ஜிலானி மாதிரி வச்சுக்கிறீங்க, எல்லாத்துக்கும் ஹெட் ஆபீஸ் வச்சுக்கிறீங்க, அவங்கள்ட்ட கேட்டுக்கிறீங்க. மற்றதெல்லாம் நான் அடிச்சு போட்டாங்க மாதிரி இவங்கள்ட்ட கேட்டுக்கிறீங்க. ஃபஸ்அலு இன்கான லா யன்திகூன், அவன் வாயடைத்து போனான். என்ன விசாரிச்சா இப்படிதான் சொல்லுவியா? ஃபயாலு இலா அன்ஃபுஸிஹிம் ஃபகாலு இன்னகும் தாலிமீன், அவன் வெளிப்படைத்து விட்டு இதெல்லாம் பேசாதுன்னு உனக்கு தெரியாதா? பேசாதுன்னு நீ தானே கடவுள்ங்கிற, நீ தானே சேர்ந்து வச்சிருக்கிற. சேர்ந்து வச்சா பேசிடணும்ல, பேசி இதெல்லாம் உடைச்சது யாருன்னு காட்டி கொடுத்துடணும்ல என்று அதுல அவ்வளவு கேள்விகள் இருக்கு. அதனால சும்மா அவன் தலைகீழாகிவிட்டான். அவன் வந்து ஒரு அறிவியலன் போல் முடிக்கிறான். என்ன செய்யலாம் யோசனை, ஒரு தீக்குண்டத்தை ஏற்படுத்து, நீ தீக்குண்டத்தை ஏற்படுத்தி அதுல தீக்கிற எரிஞ்சிடலாம். இப்ராஹிம் நபி சொல்றாங்க, எந்த பயனும் தராத நீ வணங்குற, அது ஒரு பயனும் இல்லை அப்படின்னு தீக்குண்டத்தை ஏற்படுத்தி உள்ள போடு, இவரை எரிச்சிடலாம். உஃபிலக்கும் அப்படின்னு இவர் எரிக்கிறதுக்கு போட்டாச்சு. இப்ராஹிம் நபி என்ன சொல்றாங்கன்னா, உஃபிலக்கும் லிமா தஅபுது மின் தூனில்லாஹ். உஃப்னா என்னன்னா கேவலமானது, ஒரு நஜீஸ். நீங்க இப்படிப்பட்ட ஒரு பொருளை வச்சிருக்கீங்களா, உஃப் இருக்குது, இதை போய் செய்யல அப்படின்னு இப்ராஹிம் நபி பல விதமா கேட்கிறாங்க. பெருசிட்ட கேளுங்கிறாங்க, கேவலமானதா இருக்குது, ஒண்ணுமே இல்லை, யூஸ் இல்லைங்கிறாங்க, தந்தையும் எதிர்க்கிறாங்க, கூட்டத்தையும் எதிர்க்கிறாங்க, எதிர்த்து தனி மனிதராக இருந்து ஒரு சாம்ராஜ்யத்தையே கட்டி அமைக்கிறாங்க. பல வரலாறு இருக்கு, இது ஒரு வரலாறு. எப்படிப்பட்ட ஒரு போல்டு பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி முன்மாதிரி இருக்குமா? கூடி குறிக்கிறோம், போய் சத்தியத்தை சொல்ல அவனை சொல்லணும், சொந்தக்காரத்தை சொல்லணும்னு முடியுமா? அடிச்சு சொல்லணும், தெளிவாக சொல்லணும், அறிவுபூர்வமாக சொல்லணும், தர்க்க ரீதியாக சொல்லணும். சொல்ற அளவுக்கு நாம் நம்மளுடைய இயல்பை வளர்த்துக் கொள்ளணும். இப்ராஹிம் நபியில முன்மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி வைத்துக் கொள்ளணும். காலு ஹரிபு வன்சுரு ஆலிஹத்துக்கும் இன்குன்தும் ஃபஆலிமீன், இவரை வந்து தீல போட்டு பொசுக்குங்க, இவருக்கு யார் உதவுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு அவங்கள போட்டு தீல போட்டாச்சு. ஆனா தீல போடுறதுக்கு ஒரு கணத்துக்கு முன்னாடி இப்ராஹிம் என்ன செஞ்சுக்கலாம், மன்னிப்பு கேட்டோம். ஏன்னா தீல போட போறான், மன்னிச்சிரு அப்படிங்கிறோம். தீல போட்டா நல்லா காப்பாற்றுவான். கடைசி வரைக்கும் போட்டாங்க. தீல போட்டதான் அல்லா நினைச்சான், நான் கூறினோம், யா நார் கூனி பரதன் வ ஸலாமா அலா இப்ராஹிம், இந்த நெருப்பே இப்ராஹிமுக்கு குளிர் தரும் சாதனமாக மாறிவிடு, சில்லுன்னு ஆகிவிடு, சலாம் சாந்தி ஆகிவிடு என்று நெருப்புக்கு நாம் கட்டளையிட்டோம். நெருப்பாயிடும். அல்லாஹ் பொறுத்தவரைக்கும் என்ன அவன் பொறுத்தோ வஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன் ஒவ்வொன்றையும் அவனுடைய ஆற்றல் இருக்கு. நான் கூண்டுன்னு சொன்னா ஆகிவிட போகுது. உறுதியா நின்று எதிர்த்தாங்க, இறுதி வரை எதிர்த்தாங்க. தன்னுக்கு மரணம் வரப்போகுது, நம்ம பொசுங்கி விடுவோம் என்று நினைக்கும் பொழுதும் தளராமல் உறுதியாக நின்று எதிர்த்து நின்றார்கள். நம்ம சாதாரண நீங்க சோடா போன பேடி பசங்கள்ட்ட சொல்றது கூட நம்ம மக்கள் அப்படியே பயப்படுறோம். கொள்கையை காதல விட்டுருவோம், சத்தியத்தையும் காதல விட்டுருவோம். 5 நடிகவே இருக்கும். சத்தியத்துல உள்ளவர் துணிந்து சொல்லணும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அவங்களுடைய போய்கிட்டே இருக்கும் அவங்களுடைய வரலாறு. கடைசியாக பாருங்க, அறிவு பிகி கைதன், அல்லாஹு அநீதிக்காரர்களுடைய சூழ்ச்சியை, கைதன் அவருடைய சூழ்ச்சியை என்ன தெரியுமா செய்தா, அவர்களை நஷ்டத்தை ஏற்படுத்தினான். நல்ல கவனமா கேட்டுக்கணும். அல்ல என்ன அவங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தினோம். நம்பிக்கையா இருந்த வெல்வது யாரு, நம்ம தான் என்பதை பல படிப்புகளை நம்ம பார்க்கலாம். இது ஒண்ணு. அவ்வளவு இதை எதிர்த்து நின்னாலும் என்ன செய்யக்கூடாது. இன்னைக்கு 3 தடவை பிஜேபி வந்துட்டா, 4வது தடவை தான் லஞ்ச மாட்டோம். இப்படிதான் நம்ம சொல்லணும். என்னடா செய்ய வேண்டி, நாங்க இதுக்கு முன்னாடியே இந்த வரலாறு பாடல அமுதிலே குடிச்சிட்டு வந்துட்டோம்.
பிறோன் ஆட்சி செய்த வரலாறு பல வரலாறு இருந்து பார்த்தாச்சு. இதெல்லாம் எங்களை ஒண்ணுமே செய்யாது. இன்னும் எதிர்த்துனால்தான் இன்னும் வீரியமாக வளரும். அந்த அதுக்காண்டி துவாக்கள் கேட்போம், அதெல்லாம் செய்வோம். ஆனா வந்தா என்ன செய்ய மாட்டோம், அஞ்ச மாட்டோம். அச்சம் என்பதே துணியாக கூடாது அப்படின்னு இந்த அளவுக்கு ஒரு நிலைப்பாட இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கை வரலாறு நிறைய எடுத்துக்கலாம், எக்கச்சக்கமா எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றையும் சிறு விஷயத்தை எடுத்துக்கலாம், மனித வழிபாடை எடுத்துக்கலாம், இறந்து போன ஒரு வழிபாடு இருந்து சட்டம் எடுக்கலாம், எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு வரலாறுக்கு சொந்தக்காரராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் திகழ்கிறார்கள். அந்த வரலாறுக்கு முன்மாதிரியாக நாமளும் திகழணும் என்று இந்த நன்னாளில் துவா கேட்ட வண்ணமாக என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். கடந்த மக்களவை பார்லிமெண்ட் தேர்தலில் உள்ள நிலவரத்தை நிறைய விஷயங்களை நீங்கள் அறிவீர்கள். அதில் இன்னைக்கு அவங்களுடைய மெஜாரிட்டி கம்மியாக இருக்கு, நாளைக்கு என்ன வேணாலும் செய்வாங்க. அதில் ஒரு சின்ன தகவல், நிறைய தகவல்கள் இருக்குது. இது நம்ம குறிப்பாக ஒரு தகவலை பதிவு செய்து கொள்கிறோம். அதாவது கடந்த 2009 மக்களவை தேர்தலில் சில ஆய்வு அறிக்கையை வெளியிட்டிருக்கான். அதை எந்த மாதிரி வெளியிட்டிருக்காங்கன்னா, ரெண்டு விஷயத்தை பார்க்கணும். ஒன்று கிரும்னடு, இன்னொன்று கோடீஸ்வரன். ரெண்டுமே கூடியிருக்காங்க. இதுல என்னன்னு கேட்டா, வசதியானவர்கள் அதாவது கோடீஸ்வரர்கள் பட்டியலை பார்த்தா 504 பேர், 541 504 பேர் கோடீஸ்வரர்கள். எல்லா கட்சியிலையுமே என்ன கோடீஸ்வரர்கள் தான், நடுநிலையோ ஏழைகள் தான் போக முடியாது. அந்த கோடீஸ்வரர்களுக்கு பின்னாடி இன்னொரு லிஸ்டே போட்டிருக்கோம், மகா மகா கிரும்னல் சொல்லி. அதுல என்னன்னு கேட்டா 2024 இப்போ 504, 2019 475, 2014 443, 2009 315. அதாவது கிட்டத்தட்ட பல சதவீதங்கள் கூடியிருக்கு. இவனே சம்பாதிச்சு கோடீஸ்வரன் ஆகும் பொழுது அந்த குடும்பத்துக்குள்ளேயே சீட்டை கொடுத்து என்ன செஞ்சிருவான். அப்படியே வர கோடீஸ்வரர்கள் வகிக்கக்கூடிய பதவி, பணம் இருந்தா தான் என்ன செய்ய முடியும், இந்த பதவியெல்லாம் போய் நிக்க முடியும். செலவு பண்ணணும், அசிங்கமான காரியங்கள் செய்யணும். அசிங்கம்னா அந்த மாதிரி சாராயம், போதைகள் என்னெல்லாமோ செய்யணும். அந்த அபத்தமான சொல்லலாம் சொல்லவே முடியாது. நாங்க என்ன பயங்கரமான அப்படியே கண்ணியமான அந்த இறைவன் பாக்குறான்னு நிற்பான், என்ன வேணாலும் செய்வான். கால் போடுவதற்காக எவன் தானியே அறுப்பான், எத்தனை கூடுதலான்னு போடுவான், எத்தனை கொண்டாடனாலும் போடுவான், என்ன வேணாலும் செய்வான். இப்படிப்பட்ட ஒரு தூய்மையான கொள்கையில உள்ளவர்களோட அங்க போனா அப்படித்தான் இருக்கணும். அப்படி இருந்தாலும் அவன் என்ன செய்ய முடியும், அவன் ஜெயிக்க முடியும். அந்த ஒரு நிலைப்பாடு. இதுல மகா பெரிய பெரிய கோடீஸ்வரன் யாரு கேட்டா இவன் தான், பிஜேபி காரன். 227 பேர் கோடீஸ்வரன் தான். அது கோடீஸ்வர கம்பெனி தானே, அப்படித்தானே வச்சிருக்காங்க. அப்போ காங்கிரஸ் ஒரு 92. அதாவது இதெல்லாம் ஜெயிச்சவங்களோட லிஸ்ட் தான். சரிங்களா, அவ்வளவு பேர் ஜெயிச்சு அவ்வளவு பேர் கோடீஸ்வரனா தான் இருப்போம். இது எதுக்கு தெரியுமா, அந்த லிஸ்ட் தான் போட்டு காட்டுறான். இவனை மட்டும் பிராக்கெட் பண்ணி ஆய்வு பண்ணிக்கிட்டே இருப்பானோ. இப்ப இந்த கிரிமினல் இதையும் பாருங்க, இது கோடீஸ்வரன் ஆகிட்டா. திமுக 21 பேர், அங்கேயும் சலிச்சவர்கள், அங்கேயும் கோடீஸ்வரர்கள் தான். அப்ப சமாஜ்வாதி அவன் 34, ஐக்கிய ஜனதா தளம் அவன் 16 அவன் 16 பேருமே கோடீஸ்வரர்கள். கோடீஸ்வரன் 1 லட்சம் 2 லட்சமா, பல கோடி, 500 கோடி 5000 கோடி கணக்கிலே வராது. அப்படிப்பட்ட கோடி. ஒருத்தன் கோடீஸ்வரன் கோடி என்னன்னா பெம்சானி சந்திரசேகர் 5705 6000 கோடி வச்சுக்கிறேன். இதெல்லாம் கணக்கில் காட்டுறது. மிச்சத்துல எங்க வச்சிருப்பான்னு தெரியாது. பினாமி பேர்ல பல இது வச்சிருப்பான். ஏன்னா அவனை பைத்தியக்காரன் தான், பணக்காரனே துட்டு சேர்க்கறது தானே ஒரு கொண்ட கொள்கையா வச்சிருக்கிறான், தேய் மாதிரி. இது பணம் வெளியே அதிகமா இருக்கக்கூடிய லிஸ்ட். கிரிமினல்னா என்னது, சும்மா அடிச்சுட்டு போனது மிதிச்சுட்டு போனதுலாம் இல்ல. கொலை, அட்டம்ப்ட் மரடு, அப்புறம் முயற்சி, கொலை முயற்சி. இவனை தீர்த்து கட்டி இருப்பான், அவனை போட்டு தள்ளி இருந்துருவான். அது கொலை முயற்சி. வன்முறை, பாலியல் வன்முறை, பொம்பளைங்கிற அசிங்கப்படுத்துறதுன்னா இதெல்லாம் பார்க்குவோம். ரொம்ப கேவலமா நடக்கும். வார்த்தையெல்லாம் சொன்னேன். அதுல அது எண்ணிக்கையில சொல்றான். பாலியல் வன்முறை அதிகம், எல்லாருமே வச்சுக்கிறீங்க, ஏன்னா நெருக்கமா சொல்றான். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா உங்களுக்கு வெறுப்பு பேச்சு, கண்ணாவோட சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி பேசுவான். இப்படி பேச்சு, இப்படி அசிங்க கடத்தல், இந்த மாதிரி இதெல்லாம் கடத்துவான். அந்த கொடியெல்லாம் மாட்டானோண்டா, ஆனா இவனதான் இருப்பான். அப்போ பெண்களுடைய இது கடத்தல் வழக்குகள், குற்ற பிரிவுகள், இதெல்லாம் என்னன்னு கேட்டா உறுதி செய்யப்பட்டது. சும்மா போற பக்கம் சொல்ல, அவனை போட்டு உறுதி செய்யப்பட்டது. இப்படிப்பட்ட லிஸ்ட்ல எத்தனை பேர் மொத்தம் இருக்காங்கன்னா 251 பேர் இருக்காங்க.
மொத்தம் 544 வந்து இந்த வெற்றியாளர்கள் மட்டும்தான் என்ன சொல்ல போறான். அதுல பாதிக்கு பாதி பல பேர் தோத்துட்டாங்க, தோத்த லிஸ்ட்டை விட்டுரும். 251 பேர் எடுத்து கிரிமினல் வழக்குல இருக்கானோ, அதுல 27 பேருக்கு பயங்கரமான தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. அதாவது மற்றது தண்டனை தான், வர முடியாத அளவுக்கு தண்டனை. எதுக்கு சொல்ல வரோம்னு கேட்டா, இவங்க எப்படி ஆக்சிடென்ட் நிக்க முடியும்? சட்ட பிரகாரம் வழக்கு உள்ளவங்க தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் ஒரு பிரிவு வச்சிருக்கான். அப்ப சட்டம் என்ன கண் தொடையும் சும்மா இப்படி எழுதிக்கலாம் ஜாலியா. அப்ப இவ்வளவு பேர் வந்து இருக்கான். இதுலயும் நம்ம இவன் தான் பெரியாடு, நம்ம அம்மாடிமஸ் தான். அவங்க குரூப் தான். பாஜக 94, காங்கிரஸ் 49, இந்த கிரிமினல் வழக்குல சமாஜ்வாதி ஒரு 21, திருமண அந்த மம்தா பானர்ஜி கட்சி ஒரு 13, நம்ம பெரிய நம்ம தலைவராக இருக்காங்க பகுத்தறிவு பாகவன் திமுக அவங்க வந்து 13. அவங்களும் எழுதிருக்காங்க, கிரிமினல் வழக்கு உள்ளவங்க நிறுத்தி இருக்கிறாங்க. அவங்களும் அப்படிதான் இருந்திருக்காங்க. இவ்வளவு லிஸ்டையும் நினைச்சிடறான், போட்டு காட்டுறான். இவங்க எல்லாம் அத்துமீறினவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட போடுறோம். இதுதான் கடந்த இந்த பார்லிமெண்ட் தேர்தல், இவ்வளவு நாள் தேர்தல் நடந்ததிலேயே அதிகமாக கிரிமினல் உள்ளவர்கள் இந்த முறை தான் நடந்திருக்கு. இவ்வளவு பேர் நிறுத்திருக்காங்க. அப்போ குண்டாசு, ரவுடி இவங்க தான் என்ன செய்ய முடியும்? ஆட்சி உள்ளுக்குள்ள இருக்க முடியுங்கிறத படிச்சே தெரியுது. அண்ணாவும் அயோக்கியங்கிட்ட தான் கொடுப்பான். அவங்க கொடுத்தாதான் அவங்க தான் அதுக்கு சரியா இருக்கும். யாரை வார முடியும், காலை வார முடியும், யாரை கொலை பண்ண முடியும், யாரை என்ன செய்ய முடியும். என்கிட்ட ஏமாத்தி தானே பித்தராட யார் பேர பேசி விலைக்கு வாங்க முடியும். ஃபுல்லா சீட்டிங்கா தான் இருக்கும். மக்களை எப்படி திசை திருப்ப முடியும், மக்கள்கிட்ட எப்படி வந்து பல லாபங்களை அடிக்க முடியும். இப்படிதான் வந்து பங்கு சந்தையில வேற ஏற்றி விட்டுருக்காங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்லிமெண்ட் போடுற அப்படி சத்தம் போடுறன்னு இருக்காங்க. இப்படி எல்லாத்துலயும் என்னது ஒரு மோசடி நிறைந்ததாக இருக்கிறது. அது அதிகமான மோசடி இங்க தான். பல நாடுகளில் நியாயமா நடக்கும். இது மோசடி மொத்தம் குத்தைக்கு வாங்கி வச்சிருக்கான். மூட பழக்கம், மோசடி, மாலை மரியாதை, சால்வை, காலில் விழுவது, எல்லாத்தையும் எங்களுக்கு தந்துருங்க. மொத்த டன்னு கணக்கில் வாங்கி வச்சிருக்கிறோம். இதுதான் அரசியலுடைய நிலவரம் என்பதை ஒரு தகவலுக்காக என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். சூழ்ச்சிக்கார வரையில் நாம் விடாமல் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய 2ஆம் முறை